மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பெருந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த உலகம் முடிகிற வரைக்கும் எவ்ரி டே, எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட், எவ்ரி ஹவர்ஸ், எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த், எவ்ரி இயர் I am always with you அப்படின்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவர், உங்கள் மீது அன்பாயிருக்கிறவர், உங்களோடு எந்நாளும் இருப்பதற்கு கண்ணும் கருத்துமாயிருக்கிறார். ஆகவே பயப்படாதீர்கள் தேவ பிள்ளைகளே. எந்த சூழ்நிலை இயேசு உங்களை கைவிடுவதில்லை. மனிதர்கள்லாம் சில நேரம் கைவிட்டு போயிடுவாங்க, நண்பர்கள் மாறிடுவாங்க, போயிடுவாங்க, சூழ்நிலையை கூட மாறிடும். பாருங்க, ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்க மேல வச்ச அன்பை ஒரு நாள் அவர் மாற்றிக்கொள்வது இல்லை. நேற்று எப்படி உங்களை நேசிச்சாரோ, சிலுவையில எப்படி உங்களை நேசி உங்களுக்காக பாடுபட்டு மரித்தாரோ, இன்றளவும் அந்த அன்பு இம்மி அளவு கூட குறையவில்லை. மாறாத அந்த அன்பு, இயேசுவின் அன்பு, அது உங்கள் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. உங்க கையை விட்டு போற பணத்தை நம்பாதீங்க, உங்களை விட்டு போற அடிக்கடி உங்ககிட்ட மூஞ்ச காட்டுற உங்க உறவினர்களை நம்பாதீங்க, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நம்பாதீங்க. உங்களை விட்டு எந்நாளும் விலகாமல் உங்களை கைவிடாமல் இருக்கிற அன்பின் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யோசித்து பாருங்கள். அவர் அன்புள்ளவராக உங்கள் அருகே இருக்கிற வரைக்கும் நீங்கள் தோற்பதில்லை, தோற்று போவதும் இல்லை. நீங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சயமாக வாழ்வீர்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கடினமான மனிதர்கள் சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும் சரி, கடினமான பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடினமான வியாதியின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடினமான எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, அன்பின் தேவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்பதை நினைவில் வைப்பீர்கள் என்றால் எல்லா பயங்களும் உங்களை விட்டு நீக்கி உங்களுக்கு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உங்களை ஆசீர்வதிப்பதை இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி போதும். கவனிங்க, அவருடைய அன்பு உங்களை என்னாலும் கூட இருக்கிற மட்டும் இல்லை, எல்லா நல்ல காரியங்களையும் நீங்கள் ஆரம்பித்த எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதை பாதியில் விடாமல் அதை முடிக்கிற அளவுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு உங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமக்கிறதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் தருகிற தந்த மாற்றங்களாக இருந்தாலும் சரி, தேவன் தந்த ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தேவன் தந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, தேவன் தந்த அழைப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அது பாதியில் போகாது. அது முற்று முடிய தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் மாற்றிக்க மாட்டார் அவர் யோசனையை. நீங்கள் வேணா யோசனையை மாற்றிருப்பீங்க, இடையில போயிடுவோம், பார்த்து பரவாயில்ல இதோட நிறுத்திக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனால் அவர் அப்படி செய்கிறவர்ல, இதோட நிறுத்திக்கும்ல, முடிவு பரியந்தம் நடத்துகிற தேவன். முடிவு பரியந்தம் அவர் என்ன உங்களுக்கு சொன்னாரோ அதை நோக்கி தான் உங்களை நடத்துவார். முடிவு பரியந்தம் நீங்கள் ஆரம்பித்த வேலையை முடிக்கிற வரைக்கும், எப்படிப்பட்ட சொல்ல இருந்தாலும் அது முடிக்கிற வரைக்கும் தேவன் அவர் உங்கள் மீது வைத்த அன்பிலே உறுதியாய் உங்கள் பட்சத்திலே உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.